Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் Disney Plus Hotstar-இல். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. அண்ணாமலை சொன்னது இந்த இடத்துல ஞாபகம் வருது. இந்த தேர்தல் முடிந்த பின்பாக டிடிவி தலைமையில் அதிமுக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அதிமுக இடத்தை பாஜக தான் நிரப்பும் என்றால் அதிமுக இருக்காது. இதன பொருள்? நீங்கள் திமுகவில் கலைஞர் திட்டா துரைமுருகன் அமைச்சராக இருக்கும்போது 1.5 வருஷம் இவ்வளோ வாய்ஸோடால் பேசிட்டு விக்கிரவாண்டி தேர்தலில் அந்த மாவட்ட பொறுப்பில் இருக்கிற சிவி சண்முகம் வேண்டாம் என்று முடிவெடுத்தால் அது அவருக்கும் அசிங்கம். எடப்பாடி அந்த அளவுக்கு விட மாட்டார். செங்கோட்டையினுடைய பேரனுக்கு திருமணம், திருநெல்வேலிக்கு போய் ஊர் ஊரா பத்திரிக்கை கொடுக்குறார். சீனியர் 77 எம்எல்ஏ இன்னைக்கு தான் அண்ணே வா எடப்பாடி என்ன பழனிசாமி அப்படின்னு ஒருமையில் பேசியவர் செங்கோட்டையன். இது உண்மை. சீமானவர்கள் பாஜகவை விட அதிக வாக்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பெறும், அப்படி பெறாவிட்டால் நாம் தமிழர் கட்சியை கலைச்சிடுறேன். இதெல்லாம் அந்த நேரத்தில் இருக்கிற அரசியல் சவால். இப்போ இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக போட்டியிடாதா? வட மாவட்டத்தில் இருக்கிற பாஜக பாமக கூட்டணிக்கு ஒரு சக்தி இருக்கும். வேலுமணி அதிமுக விட்டுட்டு பாஜக இணைவார். அவர் ஏக்நாத் ஷிண்டே அடுத்த ஏக்நாத் ஷிண்டேன்னு இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வருதுங்க. 8 தோல்வி எடப்பாடி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 9 தோல்வி எடப்பாடின்னு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. கலைஞர் எத்தனை வருஷம் காத்திருந்தார்? வணக்கம். சீமானவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜகவை விட அதிக வாக்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பெறும், அப்படி பெறாவிட்டால் நான் கட்சியே கலைச்சிட்றேன், நாம் தமிழர் கட்சியே கலைச்சிட்றேன் அப்படிங்கிற கருத்தை சீமானவர்கள் தெரிவிக்கிறார். இல்லை, அது அவர் பாணி, நம்ம ஒன்றும் குறை சொல்லக்கூடாது. ஒரு கட்சித் தலைவர் என்ற முறையில் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். நான் இவ்வளோ ஓட்டு வாங்குவேன், குறிப்பாக பாஜக விட அதிகமாக வாக்கு வங்கி வைத்திருக்கலாம்னு சொல்கிறாரு. தப்பு கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு சிக்கலான விஷயம். அதுக்குள்ளே போனால் சரியாக வராது. ஏன்னா 3.25% வச்சுருக்கிறாங்க பாஜக 2019. 21 இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கலாம். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ வாக்கு வங்கின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவருக்கு 6.25 9 ஆகலாம், 10 ஆகலாம். தமிழ்நாடு முழுவதும் ஆவரேஜாக சீமான் கட்சிக்கு கூடுதலாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பாஜக அப்படி இல்லை. ஒரு சில தொகுதிகளில் அதிகமாக இருக்கும், ஒரு சில தொகுதி குறைவாக. அவங்களும் ஆவரேஜ் போட்டு 2 பேர் ஒன்றா வந்துட்டாங்க, இல்லை முன்ன பின்ன தான் என்ன கட்சி கலைக்க போகிறாரா? இதெல்லாம் அந்த நேரத்தில் இருக்கிற அரசியல் சவடால். அவ்வளோதான். அதுக்குள்ளே போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா சரியாக வராது. ஏன்னா அவர் பேச்சு இவர் பேச்சு ஒன்றும் புதுசு கிடையாது. இவரும் எத்தனையோ முரண்பாடு முன்னுக்கு பின் பேசுகிற பேச்சு தான். இது சவால் தான். ஓகே சார், இன்னொரு விஷயம், இப்போ அதிமுக சார்பாக அடுத்து என்ன பண்ண போகிறாங்கிறது ஜூன் 4க்கு பின்பாக தெரிய வரும் அப்படின்னு நம்ம ஒரு சைடு பார்த்தாலுமே, இப்போ இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக போட்டியிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போது எழுது. நிச்சயமாக எதிர்கட்சி என்ற முறையில் நிச்சயமாக அதிமுக போட்டியிடும். அதுலேருந்து ஒதுங்க மாட்டாங்க. அது தோல்விதான் உறுதியான ஒரு முடிவாக இருந்தாலும் அதில் போய் எப்படி நம்ம விலக முடியும் அப்படின்னு யோசிப்பார் இல்லையா எடப்பாடி? விலகினா பெரிய அவமானம் ஆகிடும். அதுவும் இப்போ பாஜக போடுகிற சத்தத்தின் அந்த வால்யூம் இருக்குல்ல, அது 2 காது கிழிஞ்சிரும். அப்போ நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி, அதிமுக களத்திலே இல்லை, அதிமுக தோல்வியில் பயந்து ஓடி விட்டதுலாம் சொல்லுவார். அதனால் கண்டிப்பாக போட்டியிடாமல் கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவாங்க. இடைத்தேர்தல் என்பதே ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கும். இல்லை, அதுதான் அதை ஒரு காரணம் காட்டி இந்த முறை நம்ம போட்டியிட வேண்டாம் அப்படிங்கிறத ஏதாவது காரணமாக அதிமுக நிர்வாகிகள் சில பேர் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை ஓகே ரைட்டு நம்ம இந்த தடவை போட்டியிட வேணாம் அப்படிங்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுப்பதற்கான சூழல் எதுவும் இருக்கா? இல்லை, அதில் 1% நீங்கள் சொல்கிறது யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒருவேளை இப்போ அடுத்த சில நாட்களில் இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு அறிவிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், வட மாவட்டத்தில் இருக்கிற பாஜக பாமக கூட்டணிக்கு ஒரு சக்தி இருக்கும், கூடுதலாக வாக்கு வங்கி உயர்ந்திருக்கும். ஏன்னா அந்த மாவட்டத்தில் வன்னியர் ஓட்டு பாஜக. ஸோ அந்த இடத்துல அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருந்தால் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ண வேண்டிய கட்டாயத்தில் சிவி சண்முகம் இருப்பார். நீங்கள் இப்போ எடப்பாடி டெஸ்ட் வைப்பார்ல, நீ தானேப்பா பேசின தோற்ற பிறகு என்ன பேசுவார் இவர்? சிவி சண்முகம் என்ன பேசினார்? பாஜகவில் தான் தோத்துன்னு பேசுனது 2 பேர் தான் வெளிப்படையாக பொது மேடையில். ஒன்று அன்வராஜா, இன்னொன்று சிவி சண்முகம். அப்படி இருக்கும்போது இப்போ உன் மாவட்டத்தில் நீ பின்வாங்கலாமா இல்லை காலை முன் வைக்கலாமான்னு கேட்டால் சிவி சண்முகம் வேண்டான்னு வித்ட்ரா பண்ணாருன்னா சிவி சண்முகம் அசிங்கம். அவருடைய மாவட்டத்தில் ஒரு விஷயத்தில் அவர் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுகிறார், இல்லை தோற்று போய்விடுன்னா அவருக்கு இன்னும் அசிங்கமாயிடும்.
பாஜக கொண்டாட்டமாயிடும். அது ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது சி வி சண்முகத்தை இன்னும் கார்னர் பண்ணிடுவாங்க. ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையை 2 முறை 3 முறை நடந்தவர் அவர். யார்? சி வி சண்முகம். இந்த ஃபோட்டோவில் வந்தது. அதுக்கப்புறம் என்ன பேசினார்? அன்புமணியால் பாஜகவை இந்த கேள்வி கேட்க முடியுமான்னு கேட்டார். இடஒதுக்கீடு விவகாரத்தில் என்ன முடிவெடுக்க போகிறீர்கள் என்று கேட்க முடியுமான்னு கேட்டார். இவ்வளோ வாய்ஸோடால் பேசிட்டு விக்கிரவாண்டி தேர்தலில் அந்த மாவட்ட பொறுப்பில் இருக்கிற சி வி சண்முகம் வேண்டாம் என்று முடிவெடுத்தால் அது அவருக்கும் அசிங்கம், எடப்பாடி அந்த அளவுக்கு விட மாட்டார். விக்கிரவாண்டியில் அதிகமாக வன்னியர் ஓட்டு தான் இருக்குது. அப்படிங்கும்போது பாமக பாஜக அவங்கெல்லாம் கூட்டணியாக நிறைய பேர் இருக்கும்போது அப்போ இந்த இடத்துல அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு சவாலாக மாறிடாதான் அந்த பகுதிங்கிறது. ஏன்னா அப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 8 தோல்வி எடப்பாடி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 9 தோல்வி எடப்பாடின்னு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இதெல்லாமே வந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக தானே மாறும். எம்ஜிஆர் எடுத்து கலைஞர் எத்தனை வருஷம் காத்திருந்தார்? 14 வருஷம் காத்திருந்தார். என்ன பண்ண முடியும்? அதுக்காக அரசியலில் வந்து நீங்கள் தோல்வி பார்த்து ஒதுங்க முடியாது. தோல்வி பார்த்து ஒதுங்கினா அரசியலே கிடையாது. 2006 to 2011 மைனாரிட்டி கவர்மெண்ட் ஜெயலலிதா அவர்கள் கேலி செய்த போது சொல்லி வைத்து அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து ஜெயிக்க வைத்தது இடைத்தேர்தல். யார்? திமுக செய்தது. நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் எத்தனை இது பண்ணார் தெரியுங்களா? அறிக்கை, கண்டன அறிக்கை, சாதாரண அறிக்கையில் இதெல்லாம் முறையா சரியானு. ஏன்னா இதற்கு முன்பாக அதிமுக அப்படி செஞ்சது. திமுக எம்எல்ஏக்களை வந்து கூப்பிட்டு வச்சு ராஜினாமா செய்ய வைத்து ஜெயிக்க வைத்தது. அதனால் இதெல்லாம் பார்த்தா அரசியல் கிடையாது. கண்டிப்பாக எடப்பாடிக்கு எத்தனை தோல்வி, 9, 10, 11 அது பெரிய சவால் தான். அந்த சவாலில் அவர் நின்னா தான் அவருக்கு மரியாதை. நிற்கலன்னு வச்சுங்களேன், தலைமை பதவி கேள்விக்குறியாயிடும். இல்லை இப்போ இந்த இடத்துல சி வி சண்முகமே ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், அதாவது தலைமை பதவி இவருக்கும் கேள்விக்குறியாயிடும், மாவட்ட பொறுப்பு இருக்கிற அவருக்கும் கேள்விக்குறியாயிடும். நீங்கள் இப்போ ஓபிஎஸ் வந்து கட்சி இணைந்து விடும், கட்சியில் சேர்ந்து விடலாம் விவாதம் வச்சுட்டாங்க. டிடிவியும் கட்சி கைப்பற்றிடுவாருன்ட்டாங்க. இப்படியெல்லாம் பேசும்போது நீங்கள் எடப்பாடிக்கு நெருக்கடி வருமா வராதா? எத்தனை நாள் அவர் வந்து இந்த இதெல்லாம் பார்ப்பார்? சம்பிரதாயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. சடங்கு சம்பிரதாயங்களை பார்த்து தோற்க போகிறோம், நம்ம எதுக்கு செலவு? இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்க ஜெயலலிதா வந்து போட்டியிட மாட்டேன்னு அறிவித்தாங்கன்னா அதில் ஒரு பெரிய விமர்சனம் வராது. ஏன்னா அந்த அம்மாவுடைய லீடர்ஷிப்புக்கு இது விமர்சனங்கள் வைத்தாலும் எடுபடாது. ஆனால் எடப்பாடிக்கு அப்படி இல்லை. எடப்பாடி நின்னே ஆகணும், வேறு வழியும் இல்லை. இல்லை இப்போ அண்ணாமலை சொன்னது இந்த இடத்துல ஞாபகம் வருது. அவர் என்ன சொன்னார்னா, இந்த தேர்தல் முடிந்த பின்பாக டிடிவி தலைமையில் அதிமுக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். சசிகலா அவர்களும் கிட்டத்தட்ட தேர்தல் முடிந்த பின்பாக கட்சியெல்லாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம எடப்பாடி தலைமையில் அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்குள்ளே இந்த பிரச்சனைலாம் தீராது. நல்ல கேள்வி இது. நீங்கள் நான் ஒரு நோக்கம் இருக்கான்னு கேட்டீங்க அவருக்கு. நான் நோக்கமும் இல்லை, கொள்கை உடன்பாடும் இல்லை, பக்குவம் இல்லைன்னு சொன்னேன். இப்போது தேனி தேர்தலில் பிரச்சாரத்தில் சொன்னார்ல, கட்சி டிடியோடு வந்துவிடும், அதிமுக டிடியோடு வந்துவிடும் சொன்னாரா? இப்போ டெல்லியில் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்? அதிமுக விட்டு போன இடத்தை நாங்கள் நிரப்போங்கிறாரு. அப்போ என்ன கொள்கை உடன்பாடு? அப்போ அதிமுக வந்து டிடிவி கையில் வந்தால் என்ன லாபம்? டிடிவி கையில் போய் நீங்கள் கட்சி கொடுக்குறதா நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்க, அவர் வந்து விடுன்னு சொல்கிறீங்க. பேசுனது அண்ணாமலை. அப்போது அதிமுக இடத்தை பாஜக தான் நிரப்பும் என்றால் அதிமுக இருக்காது. இதன பொருள், இதன அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? கொள்கை உடன்பாடு. டிடியோட கூட்டணி வச்சுருக்கீங்க. அப்போது கட்சி உங்ககிட்ட வரும்னு சொல்கிறது நீங்கள் தான், அந்த கட்சி இடத்த பிடிக்க போகிற சொல்கிறது நீங்கள் தான். இப்போ என்ன நோக்கம் உங்களுக்கு? அதிமுகவையும் நம்ம வந்து பாஜகவோட சேர்த்துக்கணும், கபலீகரம் செய்ய வேண்டும். அது நடந்தால் தான் நீங்கள் பாஜகன்ற கட்சி வலிமையாக இருக்க முடியும். அதனால் அண்ணாமலை இப்போ நீங்கள் பேசின கேள்வி கேட்டதிலே நான் விளக்கம் சொல்லிட்டேன். சசிகலாவுடைய அறிக்கையால் ஒரு பலனும் இல்லை. அவர் ஜெயலலிதா எப்படிப்பட்டவர் என்று சசிகலா கொடுத்த அறிக்கை முன்கூட்டி வந்து விட்டது. அதனால் எடப்பாடி கொஞ்சம் அசிங்கமாயிடுச்சு. அதனால் ஜெயக்குமார் விட்டு ஒரு மணி நேரம் பின்னாடி கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த அறிக்கையை எடப்பாடி தான் முதல்ல விட்டுருக்கணும். சசிகலா விட்டதுக்காக விடுவது என்பது அதுதான் ஒரு இது அரசியல் சரியில்லைன்னு சொல்லணுமே தவிர, சசிகலா விட்ட அறிக்கையால் ஒரு பலனும் சசிகலாவுக்கும் இல்லை, அதிமுகவும் இல்லை. அதிமுகவுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி செய்திகள் நிறைய வந்துச்சு. ஆர்பி உதயகுமார் வந்து பேட்டி கொடுத்தாரு. ஜெயக்குமார் கடைசியாக இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டார். அவர் கட்சிக்குள்ளே தான் இருக்கார், அவருக்கும் இவருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் காட்டி ஆயிடுச்சு. அதிமுகக்குள்ள ஏதாவது ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் மற்ற முன்னாள் மூத்த அமைச்சர்கள்லாம் ஏதாவது பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்களா? இது மாதிரி நம்ம தோல்வி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து வர ஆரம்பிச்சிருச்சா? ஒரு பத்திரிகையாளராக நான் உணர்ந்த சொல்கிறேன்.
அப்படி எந்த ஒரு விஷயமும் அதிமுகவில் எழவே இல்லை. எடப்பாடியுடன் பிரச்சனை வேறு விஷயங்கள் இருக்கலாம். இப்போ தலைமை பிரச்சனை மற்ற அடுத்த கட்ட தலைவர்கள் எழுப்பினார்கள் என்பதற்கான ஒரு அறிகுறி கூட கிடையாது. நீங்கள் அண்ணாமலை தோற்கடிக்க வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்த்தார். ஒன்று, செங்கோட்டையினுடைய பேரனுக்கு திருமணம் வர ஏதோ 10 நாள் நடக்க போகுது. திருநெல்வேலிக்கு போய் ஊர் ஊராக பத்திரிக்கை கொடுக்குறார். இந்த சம்பவத்தை சொல்கிறேன், எப்படி மீடியா கட்டமைக்குது, எப்படி எலக்ட்ரானிக் மீடியா பிரிண்ட் மீடியா சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் எப்படி அது ஆளுங்கட்சி அல்லது பாஜக ஊதி பெரிதாக்குறது. அவர் பத்திரிக்கை போய் வீடு வீடாக தராமல் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு கட்சிக்காரங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு பத்திரிக்கை கொடுக்குறார். உடனே என்ன எழுதுகிறாங்க, செங்கோட்டையின் போட்டி கூட்டம் நடத்தினார். மீடியாக்காரன் நல்லா தெரியும் பத்திரிக்கை கொடுத்த வந்தான்னு. ஆனால் எப்படி திசை திருப்புறாங்க பத்திரிகைகள், அவர் எடப்பாடிக்கு எதிராக திருநெல்வேலியிலிருந்து ஆரம்பித்து விட்டார். கல்யாண பத்திரிக்கை கொடுத்ததுக்கும் போட்டி கூட்டம் நடத்துறதுக்கும் செங்கோட்டையனுக்கு வித்தியாசம் தெரியாதா? மீடியாவுக்கு தெரியாதா? தெரியும். சரி, செங்கோட்டையனுக்கு கிடைத்த வாய்ப்பையே பயன்படுத்தலை. கூவத்தூரில் நீ தான் என் முதலமைச்சர்னு சொல்லி சசிகலா சொன்னபோது என்னால் முடியாது, என்கிட்ட பொருளாதார பலம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே ஓடினவர். அப்படி இருக்கும்போது அவர் எடப்பாடிக்கு சீனியர். எடப்பாடி பழனிசாமியை வா எடப்பாடி, இன்னைக்கு தான் அண்ணே, வா எடப்பாடி, என்ன இதில் வந்தீங்க எடப்பாடி, என்ன பழனிசாமி அப்படின்னு ஒருமையில் பேசியவர் செங்கோட்டையன். இது உண்மை. கட்சிக்காரங்களுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், செங்கோட்டையன் தெரியும். ஆனால் இன்றைக்கி 2 பேரும் அண்ணே அண்ணேன்னு மாறி மாறி பேசிக்கிறாங்க. அது வேறு விஷயம். சீனியர் 77 எம்எல்ஏ. ஆனால் அவருக்கு முதலமைச்சர் தகுதியும் பொருளாதார பலமும் இல்லை என்று அவரே ஒப்புக்கொண்டார். அப்படி இருக்கும்போது அவர் போட்டி கூட்டம் நடத்துவாரா? இதை கண்ணும் காதும் வச்சு திசை திருப்பி உடனே வேலுமணி ஒரு பக்கம் ஒரு ஆங்கில பத்திரிகையில் எழுதுகிறார்கள், ஏக்நாத் ஷிண்டேன்னு. அவர் அந்த கட்சி விட்டு வெளியே போய் பாஜக கதி அவனை வேலுமணிக்கு தெரியாதா? யோசித்து பாருங்க. ஏக்நாத் ஷிண்டேன்னு சொல்லி அவர் எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு தேசிய ஊடகம் எழுதுகிற அளவுக்கு ஆளுங்கட்சியோ இல்லை பாஜகவோ தூண்டி விடுகிறது, அல்லது மீடியா மக்களே இந்த அளவுக்கு வந்திருக்காங்க என்றால் என்ன அர்த்தம்? பாஜகவில் போனால் அவருக்கு என்ன கிடைக்கும்? வேலுமணிக்கு இந்த அந்தஸ்து கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்படாத அதிமுக தலைவர். 10 ஆண்டு காலத்தில் உண்மையில் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தாலும் அந்த மண்டலத்தில் அந்த மாவட்டத்தில் அவர் தான் முதலமைச்சர். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவருக்கு கிடைத்த காட்சிகள் ஃபோட்டோக்கள்லாம் கூட உதாரணம் இருக்குது. நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம். அவருக்கு மீட்டிங் முடிஞ்ச பிறகு நடக்கிற அந்த ஃபோட்டோக்கள்லாம் பார்த்தேன் நான். அப்படி இருக்கும்போது வேலுமணி அதிமுக விட்டுட்டு பாஜக இணைவார். அவர் ஏக்நாத் ஷிண்டே, அடுத்து ஏக்நாத் ஷிண்டேன்னு இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வருதுங்க ஒரு ஆங்கில ஊடகத்தில். அப்போ எந்த அளவுக்கு ஊடகம் இந்த அதிமுகவை துண்டாட நினைக்கிறது? நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், அதிமுக பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் கொள்கை ரீதியாக. ஆனால் மீடியாக்கள் மற்றும் பிரிண்ட்டு இவங்கெல்லாம் செய்கிறது நியாயமா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவங்க கட்சியில் உண்மையிலே கலகம் இருந்தால் வெளியே வந்துட்டு போகுது. யார் தடுக்க போகிறாங்க? எடப்பாடி எத்தனை நாளைக்கு அதை கொடுத்து அணை போட்டு தடுப்பார்? எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதற்கு உண்மையிலே வாய்ப்பு இருந்தால் செய்யட்டும், தப்பு கிடையாது. அதை எழுதுங்க. சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அமைச்சரவையில் இருக்கும்போதே பல்வேறு விவாதங்கள், கடுமையான வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டு விட்டன. ஆனால் அதெல்லாம் அரசியலில் எல்லாமே சகஜம். நீங்கள் திமுகவில் கலைஞர் திட்டா துரைமுருகனை அமைச்சராக இருக்கும்போது 1.5 வருஷம் ஓரமாக உட்கார வச்சாருங்க. டம்மி பதவியில் உட்கார வச்சாரு, மந்திரி கொடுக்காம இருந்தார். நான் சொன்னது கேட்கல. துரைமுருகனை இன்னைக்கு பொதுச் செயலாளர் கட்சியில். அரசியலில் சில விஷயங்களுக்காக அவமானப்பட்டாலோ கோபப்பட்டாலோ ஆத்திரப்பட்டாலோ உங்களுக்கு உயர்வே இல்லை. அதனால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அரசியலில். அதனால் மீடியாக்களும் நம்ம பிரிண்ட் ஊடகமும் யூடியூப்பும் தான் ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா பாஞ்சி பரானலாம். ஆளாளுக்கு ஒரு சிந்தனை, ஆளாளுக்கு ஒரு ஆசை. உண்மையை விசாரித்து உண்மையை எழுதுங்க, தப்பே கிடையாது. உண்மையிலே எடப்பாடிக்கு எதிராக கலகம் யாராவது கலப்புனா உண்மையிலே கண்டிப்பாக வெளியே வராமல் இருக்காது. இன்றைக்கெலாம் ரொம்ப காலம் மறைக்கவே முடியாது. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் மறைக்கவே முடியாது. பாருங்க, செல்லூர் ராஜு போட்டார். என்ன போட்டார்? ராகுல் காந்திக்கு எளிமையான இளம் தலைவர்னு போட்டார். அதுக்கப்புறம் பேட்டி கொடுக்குறாரு நியூஸ் 18க்கு. நான் தான் போட்டேன், அட்மின் போடலன்னாரு. மறுநாள் நீக்கிட்டாரு. என்னாச்சு? கட்சிக்கு கட்டுப்பட்டு தான் இருக்காரு. நீக்க மாட்டேன்னு சொன்னாரு. நான் அந்த பேட்டியில் நீக்க மாட்டேன்னு சொன்னாரு. அந்த 18ல் இன்னும் கூட இருக்கு. அப்ப நீக்க மாட்டேன்னு சொன்னவர் ஏன் மறுநாள் நீக்கினாரு? கட்சி கட்டு மேல தலைமை. இல்ல, இன்னொரு பேட்டியில செல்லூர்ராஜ் என்ன சொல்றாருன்னா, இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம், கட்சி ரீதியாக இதை நான் பதிவு பண்ணல அப்படிங்கிறதே அவர் சொல்றாரு. நீக்கினாரு. அதான் அதனால நீக்கிட்டாரு. ஏன் நீக்கினாரு? அப்போ கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? யார் கூப்பிட்டு திட்டி இருக்க முடியும்? ராஜன் செல்லப்பா திட்டி இருக்க முடியுமா? உதயகுமார் திட்டி இருப்பாரா? இல்ல பக்கத்தில் இருக்கிற வேற அதிமுக ஒன்றிய செயலர் போனை போட்டு அண்ணா நீங்க செய்யறது நல்லா இல்லைண்ணே அப்படின்னு சொல்லியிருப்பாரா? கிடையாது. எடப்பாடி கூப்பிட்டு கேட்டிருப்பார், இது செய்யறது சரியா இல்லை, எடுத்துட்டாரு. அப்போ கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்கு?
செல்லூராஜ் அவர் வந்து சிரிப்பாக பேசலாம், இல்லை வந்து ஏதோ யதார்த்தம் தெரியாமல் பேசலாம்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் கட்டுப்பாட்டில் இருக்கிறாரா இல்லையா, இதுதான் கேள்வி. நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. Max Hair Clinic, India's leading hair regrowth experts.